அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/1/2026 தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். காலை வேளையில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடித்து வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது, வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. உறவினரிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 9, 10 சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியத்திற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு சில அனுகூலமான செய்திகளை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 6இல் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும்
இன்று மதியம் 1:36 வரை சந்திரனானவர் 8ல் சஞ்சரிப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது காரியங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது தாமதப்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி உங்கள் மன அமைதியை குறைக்கும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. காலை வேளையில் தேவையற்ற நெருக்கடிகள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மாலை வேளையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 5ல் சஞ்சரித்தாலும் இன்று மதியம் 1:36 பிறகு சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். பொதுவாக வேலையாட்களை நம்பாமல் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் ஒரு சில தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டிய நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 4ல் சஞ்சரிப்பதும் 6-7ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். சனி 6ல் இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3ல் சஞ்சரிப்பதும் 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 4-5ல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சில முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 3ல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். காலை வேளையில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும்.
எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை பெற முடியும். கும்ப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3 சந்திரன் சஞ்சரிப்பதும் 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை உண்டாகும். உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் உண்டாகும். பொதுவாக சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். பெண்கள் மூலமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும். நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.